தமிழக அரசினுடைய பொங்கல் பரிசு குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பொங்கல் பண்டிகையை ஜனவரி மாதம் 14, 15, 16 ஆகிய தேதிகளில் கொண்டாடப்பட உள்ளது. இயற்கை அன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பொங்கல் கொண்டாடப்பட உள்ளது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி தொடர் விடுமுறை வரவுள்ளதால் பல லட்சம் மக்கள் சொந்த ஊருக்கு புறப்பட தயாராகி வருகின்றனர். சொந்த கிராமங்களில் உறவினர்களோடு கொண்டாடவும் திட்டமிட்டுள்ளனர். தமிழர்களுடைய திருநாளையொட்டி தமிழக அரசு பரிசு தொகுப்பு வழங்கி வருகிறது. 2022ஆம் ஆண்டு புளி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்ட 21 பொருட்களும் இதில் இடம்பெற்றுள்ளது. அடுத்ததாக பணத்தை எதிர்பார்த்த மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பிற்கு பதிலாக பணம் வழங்க மக்கள் கோரிக்கை விடுத்ததால் 2023-24ஆம் ஆண்டுகளில் 1000 ரூபாய் பணத்தோடு கரும்பு மற்றும் சர்க்கரையும் வழங்கப்பட்டது. இதையடுத்து 2025ஆம் ஆண்டு பொங்கல் பரிசாக பொங்கல் பண்டிகையொட்டி பரிசு தொகை தொடர்பாக தமிழக அரசு ஆலோசனை இந்த ஆண்டும் 1000 ரூபாய் வழங்க முடிவு செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. பொங்கல் பரிசுக்காக பணம், பச்சரிசி, கரும்பு உள்ளிட்ட பொருட்களை நியாய விலைக் கடைகள் மூலமாகவும் வழங்க சுமார் 238.92 கோடி ரூபாய் செலவிட திட்டமிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக இதில் யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்பதில் அரிசி அட்டை வைத்திருப்பவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை வழங்கப்பட உள்ளது. சர்க்கரை மற்றும் உயர் வகுப்பு அட்டை உள்ளவர்களுக்கு வழங்கப்படாது என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஓரிரு மாதங்களுக்குள் முன்பாக புதிய ரேஷன் அட்டை பெற்றவர்களுக்கு இந்த ஆண்டு பொங்கல் பணம் பரிசு தொகுப்பு கிடைக்காது என தகவல்கள் வெளியாகியுள்ளது. உறுதியான தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.